ஹலோ, வணக்கம் பீவர்ஸ். திண்டுக்கல் கேஎஸ் ரியல் எஸ்டேட் நம்ம சேனலை முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துட்டுருக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். வீடியோ வாங்க ஷோக்குள்ளே போகலாம். இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் திண்டுக்கல் டு நம்ம ஒட்டஞ்சத்திரம் செல்லக்கூடிய மெயின் ரோட்டிலருந்து ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் ஒரு தார் ரோடு, அதாவது 2 பக்கமும் தார் ரோடு, இந்த பக்கமும் தார் ரோடு, ஆப்போசிட்டிலும் தார் ரோடு, கட் ரோடு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் 2 சைடுமே ஊர். நல்ல ஒரு சிறப்பான இடம், நல்ல ஒரு தோட்டத்தோடு வந்து அருமையான இடம். இந்த இடம் பார்த்திங்கன்னா அதாவது விவசாய பர்பஸுக்கும் ஆகும், வாங்கி நீங்கள் ரீசேல் பண்ணுறதுக்கும் ஆகும், இல்லை ஒரு பிளாட் போட்டு பிரித்து சேல் பண்ணுறதுக்கும் நல்ல தோதான இடம்தான். இந்த இடம் வந்து ஓனர்னு பார்த்திங்கன்னா சிங்கிள் ஓனர் தான். இடம் வந்து நல்ல தரமான இடம். மண் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரிசல் மண்ணாக இருந்தாலும் இது ரொம்ப ஒர்த்தான இடம். வந்து விசிட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே இந்த இடத்த வாங்கணுன்றது தான் ஒரு ஆசை வரும். அந்தளவுக்கு வாட்டர் சோர்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் நல்லா இருக்குது. வாட்டர் சோர்ஸ் நல்ல தரமான தண்ணி இருக்குது, நல்ல தண்ணீர், சப்பை தண்ணியெல்லாம் கிடையாது. பார்த்திங்கன்னா இது ஒரு ரோடு. ஆப்போசிட்டில் பார்த்திங்கன்னா அங்கிட்டும் இதேமாரி கட் ரோடு இருக்குது. 2 சைடுமே ரோடு இருக்குது, 2 சைடும் ஊர் இருக்குது. நல்ல ஒரு சிறப்பான இடம். இதுக்கு விலை என்ன கோட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஏக்கர் வந்து 55 லட்ச ரூபா சொல்கிறாங்க. விலை வந்து மார்ஜின் கிடையாது, கொஞ்சம் குறைச்சி பேசலான்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக இது பிளாட் பர்பஸுக்கு நல்லா இருக்கும். அந்த அளவுக்கு சிறப்பான ஒருத்தான இடம் தான். பார்த்திங்கன்னா அந்த அங்கிட்டு ஒரு மரம் தெரியுது பார்த்திங்களா, இது வந்து கிணறு. இந்த கிணத்தை ஒட்டியே பார்த்திங்கன்னா ஊர் இருக்குது. பெரிய ஊர் தான், சின்ன ஊரில். தண்ணியெல்லாம் நல்ல தண்ணி தான். இவங்க ஓட்டாமல் இருக்கிறதுனால அவங்களுக்கு தண்ணி அப்படி கிடக்கு. தண்ணி எத்தனை அடியில் கிடக்கும் தெரியுங்களா? மீறி இருந்தால் தரையிலேருந்து ஒரு 15 அடி 20 அடிக்குள்ளே தான் இருக்கும். அந்த அளவுக்கு தண்ணி சோர்ஸ் இருக்குது. எத்தனையோ பையர்ஸ் கேட்குறீங்க நம்மக்கிட்ட, எனக்கு ஊரடி தோட்டமாக ஒன்று வேணும்னு சொல்லி கேட்பீங்க. அந்த மாதிரி ஊரடி தோட்டம் தான் இது. அந்த எதிர்த்து தெரியுது பார்த்திங்களா, ஒரு புளிய மரம் மாரி ஒரு வேப்ப மரம். அந்த வேப்ப மரத்துக்கு பக்கத்தில் அருகாமையில் தான் ஒரு ரோடு, இன்னொரு ரோடு போகுது. ஃபஸ்ட்டு நான் காரில் போனேன் பார்த்திங்களா, அது ஒரு ரோடு, அந்த ரோடு ஒன்று, 2 ரோடு இருக்குது. நல்ல சிறப்பான இடம். இடமும் பார்த்திங்கன்னா ஒரே பாக்ஸ் ஷேப்பில் செவ்வக ஷேப்பில் இருக்குது. சதுரமும் இருக்குது, செவ்வகமும் இருக்குது. நல்ல தோற்றம். நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பக்கத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா, அதாவது முத்தனம்பட்டின்ற ஊருக்கு பக்கத்தில் நிறைய பிளாட்டுகள்லாம் ஓடிட்டுருக்கு. அங்கே பிளாட்டெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு செண்டு வந்து 4 லட்சம் 3 லட்சம் இப்படி தான் போய்கிட்டுருக்கு. அந்தளவுக்கு இது ஒர்த்தான இடம். அந்த இடத்துலேருந்து பார்த்திங்கன்னா இது வந்து பட்ஜெட்டு கம்மி தான். இடம் நல்ல ஒரு சிறப்பான இடம். இந்த இடத்த பற்றி தகவல் தெரியணும்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களை நேராக கொண்டு போய் விசிட் பண்ணுறோம். இடத்த பார்த்துக்குங்க. அதுதான் ஊர், நல்ல பெரிய ஊர் தான். அதாவது ஊருக்கு இடையில வீடு இருக்கும் பார்த்திங்களா, வீட்டுக்கு நேரம் வீதியாக இருக்குது. ஒரு 2 வீதி இருக்குது.
அந்த வீதி வழியாகவும் இந்த தோட்டத்துக்கு வரலாம், 2 ரோட்டு வழியாகவும் இந்த இடத்துக்கு வரலாம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான இடம். இப்போ வந்து மானாவாரி விவசாயம் தான் பண்ணியிருக்காங்க. கிணத்துல தண்ணி இருக்குது, கொஞ்சம் சம்பங்கி நட்டுருக்காங்க. அவங்கனால பராமரிக்க முடில. அதனால் கொடுத்துடலாம் அப்படின்னு பேசுகிறாங்க. நேரில் வாங்க பேசுவோம். நன்றி, வணக்கம்.